Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா முறுக்கு ரெசிபி தான். ஒரு கப் உளுந்து பருப்பை வச்சு நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியா ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய முறுக்கு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். இந்த தீபாவளிக்கு கண்டிப்பா இந்த முறுக்கு ரெசிபி செஞ்சு அசத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்தலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த முறுக்கு ரெசிபி செய்கிறதுக்காக இந்த கப்புக்கு நான் ஒரு கப் அளவில் குண்டு உளுந்து எடுத்திருக்கேன். இந்த கப்புக்கு ஒரு கப் அளவில் எடுத்திருக்கேன். ஒரு கப் உளுந்து பருப்பை இப்போது இந்த மாதிரி குக்கரில் சேர்த்திக்கலாம். ஒரு கப் உளுந்து பருப்புக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்து இதை வேக வச்சிடணும். அதுக்கு முன்னாடி நான் உளுந்து பருப்பை கழுகி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு கப் உளுந்து பருப்புக்கு ஒரு கப் அளவில் தண்ணி சேர்த்திட்டு இதை 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். 2லிருந்து 3 விசில் கூட விடலாம், நல்லா வெந்துடும். தண்ணி ஒரு கப் உளுந்து பருப்புக்கு ஒரு கப் அளவு மட்டும் தண்ணி எடுத்துக்கோங்க. அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா மாவோட பக்குவம் மாறிடும். இப்போ ஸ்டவ்வில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். வேக வச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. கரெக்டான அளவு தண்ணி வச்சதுனால தண்ணி எல்லாம் இல்லாமல் நல்லா ட்ரையாகவே வெந்திருக்கு பாருங்கள். இப்போ கையில் எடுத்து மசிச்சு காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு வெந்திருக்கு. 2லிருந்து 3 விசில் மட்டும் விடுங்க. எக்ஸ்ட்ரா விசில் விட வேண்டாம், தீஞ்சிரும். முறுக்கோட கலர் மாறிடும். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த உளுந்து பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு நல்ல ஒரு நைஸான பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்ல நைஸாக உளுந்து வடைக்கெல்லாம் நம்ம அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா நைஸாக நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இது அரைக்கும் போது தண்ணியே பத்தாத மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கையில் எடுத்து நம்ம தேய்ச்சி பார்க்கும்போது நல்லா நைஸாக இருக்கணும். அந்த பருப்போட கொரகொரப்பெல்லாம் இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நான் கையில் எடுத்து காமிச்சிட்ருக்கேன். பாருங்கள், நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த கப்புக்கு ஒரு கப் அளவில் உளுந்து பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கப் அளவில் அரிசி மாவு எடுத்துக்கலாம். இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ணுற அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம். கடையில் வாங்குறது எதுவாக இருந்தாலும் சரி, 3 கப் அளவில் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. ஒரு கப் உளுந்து பருப்புக்கு 3 கப் அளவில் அரிசி மாவு. இப்போது இதோட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி 1/2 ஸ்பூன் அளவில் எள்ளு சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி கருப்பு எள் தான் சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட ஓமம் இருந்துச்சு அப்படின்னா கையில் நசுக்கிட்டு ஓமம் சேர்த்திக்கங்க. அது கூட மிளகு இருந்தாலும் இடித்து சேர்த்திக்கங்க. நான் இன்றைக்கி வெறும் எள்ளு மட்டும்தான் சேர்த்திருக்கேன். உப்பெல்லாம் சேர்த்திட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கங்க மாவை. இதில் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றவே கூடாது. மாவுக்கு ஆரம்பத்துலேயே தண்ணி தெளிச்சிட்டிங்க அப்படின்னா மாவு தண்ணி மாதிரி ஆயிரும். உளுந்து பருப்பில் இருக்கிற தண்ணியே போதும். அதுக்கு முன்னாடி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சூடு பண்ணியெல்லாம் வேண்டாம், நார்மலான சூடு இல்லாத எண்ணெயை ஊற்றிருக்கேன். இப்போ கையில் நல்லா ஈவனாக கலந்துக்கலாம். நான் கொஞ்சம் கூட தண்ணி தெளிக்கவே இல்லை. ஏன்னா உளுந்து பருப்பில் இருக்கிற தண்ணியே எனக்கு கரெக்டான பக்குவமாக இருந்துச்சு. அதனால் நான் கொஞ்சம் கூட தண்ணி தெளிக்கலை. தண்ணி பத்தலைனா மட்டும் தெளிச்சுக்கோங்க. இப்போது எல்லா மாவையும் நல்லா ஈவனாக கலந்து எடுத்தாச்சு. இதோட பக்குவம் எப்படி இருக்கணும்னா கையில் நம்ம உருண்டை பிடிக்கும் போது கரெக்டான பக்குவத்துக்கு வரணும். இப்போ பாருங்கள், நான் உருண்டை பிடிச்சி காமிக்கிறேன். பாருங்கள், கையில் ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதை நம்ம இப்போ முறுக்கு குழாயில் போட்டு பிழிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஈர துணியை வச்சு இதை மூடி வச்சுருங்க. உளுந்து பருப்பு அப்படிங்கிறதுனால உளுந்து மாவு சீக்கிரமாக காஞ்சு போயிடும். அதனால் ஈர துணியை வச்சு மூடி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் முறுக்கு பொரிக்கணும். ஏன்னா முறுக்கு நிறைய எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரே சூட்டில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி முறுக்கு குழாயில் இந்த மாதிரி 3 ஹோல்ஸ் உள்ள அச்சு எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடாகிற இந்த நேரத்தில் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் எண்ணெயெல்லாம் தடவிட்டு முறுக்கெல்லாம் பிழிஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பேட்ச் முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு பேட்ச் புழிஞ்சு வச்சாதான் அடுத்தடுத்து நம்ம போட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த முறுக்கு ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸியானது. நீங்கள் உளுந்து பருப்பு மட்டும் வேக வச்சா போதும், மற்றபடி எந்த வேலையுமே இல்லை. இதில் ஈஸியாக அரிசி மாவை போட்டு கலந்து டக்குன்னு முறுக்கு சுட்டு எடுத்துடலாம். மற்றது மாதிரி அதை அரைக்கணும் இதை அரைக்கணும் அப்படிங்கிற எந்த வேலையுமே இல்லை. ரொம்ப ஈஸியாக ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக இந்த வெள்ளை முறுக்கு செஞ்சு பாருங்கள். இப்போ மாவெல்லாம் முறுக்கு குழாயில் சேர்த்திக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்குன்னு. நான் ஒரு ஓரமாக மாவை எடுத்துகிட்டு இருக்கேன். மீதி மாவை ஈர துணியால் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. காஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம முறுக்கு பிழியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்படி எடுத்ததுக்கப்புறம் திருப்பியும் ஈர துணியால் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த கரண்டியிலெல்லாம் எண்ணெய் தடவிக்கிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு முறுக்கு சுட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
ஒரு பேட்ச் போட்டதுக்கப்புறம் திருப்பியும் இதே மாதிரி கரண்டியில் முறுக்கு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து முறுக்கு பொரிக்கிறதுக்கு வந்து நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கரண்டியில் பிழிஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கிறது பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சூடான எண்ணெயில் அப்படியே வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நல்ல கரெக்டான பக்குவத்தில் சூடாக இருக்குது. இப்போது ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நான் ஒரு பேட்சுக்கு 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பொரிச்சு எடுத்தேன். நம்மளுடைய பாத்திரத்தோட அளவுகள் எப்படியோ அந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. முறுக்கு போட்டதுக்கப்புறம் நீங்கள் எந்த விதமான டிஸ்டர்பும் பண்ணவே கூடாது. எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் திருப்பி போட்டிங்கனாலே போதும். அதுக்கு முன்னாடி நீங்கள் முறுக்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணிங்க அப்படின்னா உடஞ்சி போயிடும். அதனால் சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. சீக்கிரமாக வெந்துடும். இது வெள்ளை கலர் முறுக்கு தான். கலர் மாறாமல் அதே மாதிரி நமக்கு கரெக்டான பக்குவத்தில் வெந்து வரும். இப்போது பாருங்கள், சலசலப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிட்டு இருக்கு. இந்த டைமில் தான் வந்து நான் திருப்பி போட ஆரம்பித்தேன். இந்த முறுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப மெனக்கெட வேண்டிய அவசியமே இல்லை. நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்க்கும்போதே தெரியும். நல்ல கிறிஸ்பியாக, நார்மலான முறுக்கு செய்கிறப்ப கூட அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்காது. இது உளுந்து பருப்பெல்லாம் வெந்ததுனால நமக்கு கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் உளுந்து பருப்பு ரொம்பவே உடம்புக்கு நல்லது இல்லையா, அதனால ஹெல்த்தியானது கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது எண்ணெயோட சலசலப்பு எல்லாமே அடங்கிருச்சு. இப்போ திருப்பி போட்டுட்டு எடுத்துடலாம். இப்போது இந்த பேட்ச் வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு இதே மாதிரி அடுத்த பேட்ச் முறுக்கும் போட்டுடலாம். நான் சொல்கிற மாதிரி எண்ணெயோட சூடு வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், இந்த டைம் வந்து நான் 5 முறுக்கு போட்டேன். எவ்வளோ சூடாக எவ்வளோ சலசலப்பாக இருக்குது பாருங்கள் எண்ணெய். இந்த மாதிரி சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் முறுக்கு எடுத்துடலாம். எண்ணெயோட இந்த சலசலப்பெல்லாம் அடங்கி எப்படி வந்து முறுக்கு மிதந்துட்டு இருக்கு பாருங்கள். இதுதான் வந்து கரெக்டான பக்குவம். இந்த டைமில் நாம் முறுக்கை எடுத்துடணும். இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆயிரும், கலர் மாறி போயிடும். அதனால் இந்த மாதிரி கரெக்டான பக்குவத்தில் எடுத்துக்கலாம். இப்போது எல்லா முறுக்கையும் இதே மாதிரி சுட்டு எடுத்துகிட்டு காமிக்கிற பாருங்கள். இப்போது எல்லா முறுக்கும் சுட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், பார்க்குறக்கு எவ்வளோ வெள்ளையாக அழகாக இருக்குன்னு. நான் எடுத்த இந்த மாவோட அளவுக்கு இவ்வளோ முறுக்கு கிடச்சிருக்கு. எனக்கு 50லேருந்து 60 முறுக்கு வரைக்கும் கிடச்சிச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எடுத்து உடச்சி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பியாகவும் நல்ல வெள்ளையாகவும் ரொம்ப ஈஸியாகவும் செய்யக்கூடிய இந்த முறுக்கு ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.